அட்டென்ஷன் ப்ளீஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். நான் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் உங்க எல்லாருக்கும் மனசார நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நீங்க என்னோட பிரியமான சகோதரி ஜாஸ்மின், அப்புறம் என்னோட ரொம்ப அப்பாவியான மாமா அவங்க வெட்டிங் ஆனிவர்சரிக்காக நீங்க எல்லாரும் இங்க வந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ so மச். இப்போ என்னன்னா மாப்பிளையும் பொண்ணும் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் போல. சோ ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல், நீங்க எல்லாரும் பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஜஸ்ட் என்ஜாய் த பார்ட்டி, ஓகே? அவங்களுக்கு இப்ப கல்யாணம் ஆகி 2 வருஷம் தானே ஆச்சு. ஆனா புருஷனோ பொண்டாட்டியும் அவங்க பார்ட்டிலயும் ஆளை காணுமே. இப்படியே போனா 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்? என்னோட அக்கா மாமா கல்யாணத்துல கண்ணை வச்சிடாதீங்க, சரியா? அட, இப்படி கூட நடந்திருக்கலாம்ல. அவங்க கெஸ்டா வந்திருக்க உங்க எல்லாரையும் விட்டுட்டு தனியா எங்கேயாச்சும் ரொமான்டிக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. காலும் பண்ணல, காலும் அட்டன் பண்ணல. இப்ப என்னதான் பண்றது? ஒண்ணுமே புரியல. பார்ட்டிக்கு நான் தனியா போனா அசிங்கமா இருக்கும்ல. கீழே வந்திருக்கவங்க எல்லாரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வேற. அது என்ன சத்தம்? அது ஜாஸ்மினோட வாய்ஸ் ஆச்சு. வாங்க வாங்க பார்க்கலாம். ஜாஸ்மின், ஜாஸ்மின் டோர் ஓபன் பண்ணு. என்னாச்சு? ஜாஸ்மின் கதவை தர. ஜாஸ்மின், அவளுக்கு ஏதாவது ஆஸ்துமா பிரச்சனை வந்துச்சா என்ன? ஓ காட். ஜாஸ்மின், ஜாஸ்மின், ஜாஸ்மின் கதவை தர. கதவை தர. ஜாஸ்மின், ஜாஸ்மின். என்னாச்சு? இதெல்லாம் என்னது? என்னாச்சு? ஓ மை காட். ஜாஸ்மின், எனக்கு என்னமோ ஜாஸ்மின் யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. ஜாஸ்மின், ஓ மை காட், இப்போ என்ன பண்றது? ஹலோ சேடி, ஒரு வேலை பண்ணுங்க. இந்த ரூமோட ஒவ்வொரு இன்ச்சையும் செக் பண்ணுங்க. ஒரு தரையும் மிஸ் ஆக கூடாது. செக் பண்ணுங்க சீக்கிரம். கண்டிப்பா ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்காம இருக்காது. கம் ஆன், இமிடியேட்டா சர்ச் பண்ணுங்க. உனக்கு என்னமா தோணுது? ஜாஸ்மினை யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்களா இல்ல வேற? இல்ல சார், எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க ப்ளீஸ் ஏதாச்சும் பண்ணுங்க சார். ஜாஸ்மினோட ஹஸ்பண்ட் மானவ் எங்க இருக்காரு? அவர் அகமதாபாத்துக்கு ஒரு பிசினஸ் மீட்டிங்காக போயிருக்காரு. ஜாஸ்மினும் மானவும் தான் இந்த பார்ட்டி அட்டென்ட் பண்றதா இருந்துச்சு. ஆனா மானவ் ஏன் இன்னும் வரலன்னு தெரியல. ஒண்ணுமே புரியல சார். ஆமா, நீங்க? நான் லலித், மானவோட ஃப்ரெண்டு சார். ஓ, சொல்லுங்க வேல். இதோ ஏதாவது கிடைச்சதா? சார், இங்க ரத்தக்கரை படிஞ்சிருக்கு. ஜன்னல் பக்கத்துல பாருங்க. ஆமா, ரத்தம் சிந்தி இருக்கு. ஒருவேளை இது ஜாஸ்மின் பிளட்டா கூட இருக்கலாம். அப்புறம் கிட்னாப்பர்ஸ் ஜாஸ்மினை இந்த ஜன்னல் வழியா கூட கடத்திட்டு போயிருக்கலாம். அப்ப நடந்த ஸ்ட்ரகிள்ல ஜாஸ்மினுக்கு அடிபட்டிருக்கலாம். சோ இந்த பிளட் ஜாஸ்மினோட தான் இருக்க கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. சார், சரிங்க பாருங்க. பணம், நகை எல்லாமே இங்கதான் இருக்கு. அப்படின்னா இந்த கிட்னாப்பிங் கொள்ளையடிக்கிறதுக்காக நடக்கல. சார், இது திருட்டு இல்லைன்னா இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? கண்டிப்பா ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. கவேன், அங்க பாரு, ரத்தக்கரை படிஞ்ச ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். இதுல இருந்து ஒரு விஷயம் கன்ஃபார்மா தெரியுது. கிட்னாப்பர் ஜாஸ்மினை இந்த வழியா தான் கடத்திட்டு போயிருக்கா. அது தெளிவா தெரியுது. சார், கிட்னாப் பண்ணவன் வந்த கெஸ்ட்ல யாராவது கூட இருக்கலாம்ல சார்? பார்ட்டில நிறைய பேர் இருந்தாங்க. கிட்னாப்பரை எப்படி பார்க்காம இருந்திருக்க முடியும்? That's the point. எப்படி பார்க்காம இருந்திருக்க முடியும்? சார், சார் நீங்க எங்களையும் சந்தேகப்படுறீங்களா? ஏன் சந்தேகப்படக்கூடாது? குற்றவாளி யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சிருக்கு. ஜாஸ்மினோட ரூம்ல ரகசியமா
எந்த வழியா உள்ள வரலான்னு தெரிஞ்சிருக்கு. நீங்க என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க, ஆனா எங்க அக்காவை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுங்க ப்ளீஸ். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவ இப்ப எங்க இருக்கா, என்ன பண்றா, எதுவுமே புரியல. ப்ளீஸ் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுங்க. உங்க அக்காவை நாங்க நல்லபடியா கூட்டிட்டு வந்துருவோம். ஆனா ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க கெஸ்ட் அத்தனை பேர் வந்திருந்தாலும் சரி, யாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே பார்க்க கூடாது. ஏன்னா உங்க அத்தனை பேரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் எங்களுக்கு தேவைப்படும். யாரும் இங்க இருந்து போக கூடாது. இங்க ஏன் இவ்ளோ அமைதியா இருக்கு? சார், மொபைல் கம்பெனிலேருந்து மானா ஃபோனோட கடைசி லொக்கேஷன் 400 மீட்டரில் தான் காட்டுது. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது சார். ஒருவேளை ஜாஸ்மினோட சேர்த்து மாணவி யாரும் கிட்டம் பண்ணிட்டாங்களா என்ன? சார், அப்படின்னா இதை பண்ணது யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு 2 பேரையும் நல்லா தெரிஞ்சிருக்கு. முக்கியமாக ஜாஸ்மின் எங்கே இருக்கான்னு நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்புறம் மாணவ பற்றியும் தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பா அது இவங்களை யாராவதா தான் இருக்கணும், ரொம்ப நெருக்கமானவங்க. ஆனா அது யாரா இருக்கும், யாரா இருப்பாங்க? ஆனா எங்க யார் கையிலயோ இல்ல உடம்புலயோ கை கலப்பு நடந்த மாதிரி காயம்பட்ட ஒரு சின்ன கீறல் கூட கிடையாது. ஒருவேளை என்னாச்சு லலித் சார்? உங்க போன் தான் ரிங் ஆயிட்டு இருக்கு, எடுத்து பேசுங்க. சார், யார் சார் கால் பண்றா? தெரியல, ஏதோ லேண்ட்லைன் நம்பர்லேருந்து கால் வருது. ஒருவேளை இது ஜின்னா பிரஸோட காலாக இருக்குமா? சும்மா எடுத்து பேசுங்க சார். ஹலோ, கொலையா? சடலுங்களா? ஜாஸ்மின், ஜாஸ்மின் எங்க இருக்க? எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என் உயிருக்கு ஆபத்து. சார் சார், ஜாஸ்மின் லைன்ல இருக்கா சார்? பேசுங்க, ஸ்பீக்கர்ல போடுங்க, சீக்கிரம் ஆன் பண்ணுங்க. ஹலோ ஹலோ ஜாஸ்மின், நீ இப்ப எங்க இருக்க? லைன் கட் ஆயிடுச்சு சார். சார், எப்படியாச்சும் எங்க அக்காவை காப்பாத்துங்க ப்ளீஸ். எனக்கு அவ எப்படி இருக்கா என்ன ஆனா எதுவுமே தெரியல சார். ஒரு நிமிஷம் ப்ளீஸ் சார். மறுபடியும் அதே நம்பருக்கு கால் பண்ணுங்க.
என்னாச்சு? சார் லைன் போகவே இல்லை சார். லைன் போகலையா? போர்வே, நீ ஒன்று பண்ணு. ஜாஸ்மின் உயிருக்கு ஆபத்து. அந்த ஃபோன் கால் எங்கிருந்து வந்துச்சு ட்ரேஸ் பண்ணு. ஏதாவது தெரிஞ்சுதா சார்? அந்த கெமிக்கலை பற்றி ஏதாவது தகவல்? தெரிஞ்சு போச்சா துஷந்த்? ஆனால் நான் ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப ஷாக்கில் இருக்கேன். அந்த கெமிக்கலுக்கு இங்கே என்ன வேலை? சார் எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்க சார். அதை பேஸ் பண்ணி எதாவது கண்டுபிடிக்கலாம்ல? தாரிகாவுக்கு இங்கேருந்து கிடைச்ச கெமிக்கல் இருக்கு பாரு, அது ஒரு எம்பாமிக் ஃப்ளூயிட். எம்பாமிங் ஃப்ளூயிடா? ஆமாம் சச்சின், அது ஒரு விதமான எண்ணெய். சடலங்கள் போட்டு வருது. சடலங்கள் அழுகி போகிறது தடுக்கிறதுக்காக. இந்த வேலை எப்பயுமே ஃபியூனரல் ஹோமில் தானே பண்ணுவாங்க? ரைட், யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட் துஷன். அதை நினச்சா தான் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. யாராவது ஒரு ஆள் அந்த மாதிரி எண்ணெயை கையில் எடுத்துக்கிட்டு எதுக்கு சுற்றணும்? அந்த கொலைகாரன் சடலங்களை ப்ரிசர்வ் பண்ணுற முயற்சியை ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஒருவேளை இந்த காரணமாக இருக்குமோ? இங்கே இருக்கிற கத்தியெல்லாம் புதுசாக காட்ட ட்ரை பண்ணுற மாதிரி, கொலையும் புதுசாக நடந்த மாதிரி ஏதாவது நம்மளை குழப்ப ட்ரை பண்ணுறானா சார்? மரணத்தோட சரியான நேரத்தை கண்டுபிடிக்காம இருக்க. தட்ஸ் த பாயிண்ட் சச்சின். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஜாஸ்மின் பார்த்த அந்த டெட் பாடிஸ் இருக்குல்ல, அது எதுவுமே இப்போ செத்தவங்களோடது இல்லைன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப பழைய டெட் பாடிஸாக இருக்கலாம். எக்ஸாக்ட்லி தாரிகா, யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். எனக்கு என்ன தோணுதுன்னா, கொலைகாரன் இந்த சடலங்களை பேஸ்மெண்ட்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு போயிருக்கான். அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு சடலத்தோட ஏதாவது ஒரு பகுதி வெளியில் கொண்டு போகும்போது இங்கே விழுந்திருக்கணும். அதை தவிர்க்கத்தான் அவன் எம்பாமிங் ஃப்ளூயிடை சடலத்தில் போட்டு வச்சிருக்கான். சார் சார் சார், அது வந்து மாணவன் அங்கே தான் இருக்கான். அவனுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு. வாங்க. சார், ஜாஸ்மின் வெளியே இல்லை சார். சார் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் சார்? இதுக்கு 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. சச்சின் கொஞ்சம் பொறுமையா இரு. ஃபாரன்சிக் சயின்ஸோட அனாலிசிஸ்க்கு கொஞ்சம் டைம் ஆகத்தான் செய்யும், தெரியும்ல உனக்கு. எனிவே, இங்கே பாரு, ஹீமோகுளோபின் டிரான்ஸ்ஃபார்ம் விஷயமா நமக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. இந்த இடத்துல எங்கெல்லாம் ரத்தம் கொட்டி கிடந்துச்சோ, எந்தெந்த கத்தியில் ரத்தக்கரை படிஞ்சிருந்ததோ அந்த ரத்தம்லாம் 2 நாள் பழசு. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த ஃபார்ம் ஹவுஸில் கொலை நடந்து 2 நாள் ஆச்சுல்ல? ஆமாம் துஷந்த், இதுல இருந்த எந்த ரத்தத்தோட சாம்பிளுமே ஃப்ரெஷ்ஷாக இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம், ஒவ்வொரு ரத்தத்தோட டிஎன்ஏவும் வேற வேற மாதிரி இருக்கு. அப்படின்னா வேற வேற ஆளுங்களை கொண்டு இருக்காங்க. அப்படின்னா சார் இங்கே மொத்தமாக எத்தனை டிஎன்ஏ கிடைச்சிருக்கு? சச்சின், எத்தனை கத்திகள் இருந்ததோ அது எல்லாத்துலேயும் வெவ்வேறு விதமான ரத்தங்கள் தான் இருக்கு. அதாவது எத்தனை கத்தி இருந்துச்சோ அத்தனை பேரை கொடூரமாக கொலை செஞ்சுருக்காங்க. பாரு, அந்த குற்றவாளி கண்டிப்பா இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான். இங்க இருக்கிற எல்லாமே அவனுக்கு இன்ச் பை இன்ச்சா தெரிஞ்சிருக்கு. பங்கஜ், பங்கஜ் 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 என்னாச்சு? பங்கஜ் 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 எந்திரி. எந்திரா. பங்கஜ்
பங்கஜ் பங்கஜ் என்னாச்சு? பங்கஜ் என்னாச்சு? பங்கஜ் எந்திரி. பங்கஜ் பங்கஜ், Oh my God. பங்கஜ். ஹலோ ஹலோ ஆம்புலன்ஸ். அந்த கொலைகாரன் இப்ப இந்த இடத்துல இல்ல. விட்டுரு, என்னோட ஜாஸ்மினை விட்டுரு. 120/80. ஜாஸ்மின் நில்லு நில்லு. 1 ஹவருக்கு அப்புறம் இவருக்கு இன்ஜெக்ஷன் கொடுங்க. சார், பேஷண்ட் கண்டிஷன் எப்படி இருக்கு இப்போ? என்னை கேட்ட இவருக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொல்லலாம். பெருசா ஒன்றும் ஆகல, இல்லைன்னா பழைக்கிறதே கஷ்டம். பேஷண்ட் கிட்ட கொஞ்சம் பேசலாமா? கோ ஹெட். இப்பதான் மயக்கம் தெளிஞ்சிருக்கு. ரைட் சார். ஜாஸ்மின் ஜாஸ்மின். ஆனவ், கண்ணு மொழி. நில்லு. நீ பயப்பட வேண்டாம்ப்பா. ஜாஸ்மினுக்கு எதுவும் ஆக நாங்கள் விட மாட்டோம். நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு ஒரு விஷயம் மட்டும் சொல்றியாப்பா? ஃபார்ம் ஹவுஸில் அப்படி என்ன தான் நடந்துச்சு? என்னோட உயிருக்கு ஆபத்து. அப்புறம் ஜாஸ்மினுக்கும் அப்படிதான். உயிருக்கு ஆபத்தா? யாரால ஆபத்துப்பா? கொஞ்ச நாளாவே சில பேர் எனக்கு கால் பண்ணி 55 கோடி ரூபாய் கேட்குறாங்க. அப்புறம் ஆனிவர்சரி ராத்திரி அன்னைக்கு என்னை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. எனக்கு என்ன தெரியும், அவங்க சொல்றத கேட்கல அப்படின்னா அவங்க என் ஜாஸ்மினை டார்கெட் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படின்னா உனக்கு அந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா? அதாவது அவங்க ஜாஸ்மினை ஃபார்ம் ஹவுஸில் தான் வச்சுருக்காங்கன்னு? ஆமாம். ஏன் அப்படின்னா ஜாஸ்மின் அங்கிருந்து எனக்கு கால் பண்ணா, உதவி கேட்டு கால் பண்ணா. சரி, அவங்க முகம் ஞாபகம் இருக்கா? ஆமாம் சார். யாருன்னு சொல்லு. என்ன பாச்சு? அவங்க யாருன்னு சொல்லு. ஓ நோ, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனதுனால அவர் மறுபடியும் மயக்கத்துக்கு போயிட்டாரு. ஓ காட். ஹலோ, என்ன? பங்கஜ் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். சார், பங்கஜுக்கு சரியாயிடும்ல சார்? அப்புறம் அங்க அவன் கழுத்துல ஏதோ பட்டிருக்கு பாருங்க, அது என்னது சார்? சச்சின், இது ரெஃப்ளெக்ட் ஃப்ரீ சார். இந்த பின் இவன் மேலே பட்ட காரணத்தால தான் அவனால் அசைய முடியல, நடக்க முடியல, பேச முடியல, எல்லா சக்திகளையும் இழந்துட்டான். இப்போ அவனுக்கு டெம்பரவரிலி பேரலிசிஸ் அட்டாக் ஆகிருக்கு. என்ன? பயப்படாத, டெம்பரவரி தான். ஆனால் சார், இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கணும்ல? அதான் சொல்கிறேனே, டெம்பரவரி தான். டைம் போக போக அதோட எஃபெக்ட் எல்லாம் குறைஞ்சி நார்மல் ஆயிடுவான். டோன்ட் வரி சச்சின், நான் இப்போ ரெடி பண்ண இன்ஜெக்ஷன் இருக்குல்ல, அதனால பங்கஜ் சீக்கிரம் சரியாயிடுவான். சார், பங்கஜோட கண்டிஷன் இப்போ எப்படி இருக்கு? மச் பெட்டர். ஆனா சார், பங்கஜ் மேல இந்த ஊசி எப்படி சார் பட்டுச்சு? துஷந்த், எனக்கு என்ன தோணுதுன்னா, கொலைக்காரன் அங்கே அந்த இடத்துல கண்டிப்பாக ஏதோ ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கான். அப்படிதான் அந்த நீடில் பங்கஜ் மேலே பட்டிருக்கு. நீங்கள் அந்த பக்கம் செக் பண்ணுங்க, கண்டிப்பாக ஏதாவது கிடைக்கும். ஐ எம் ஷுர். எஸ் சார். பங்கஜ் எப்போ கீழே விழுந்தானோ அவன் இங்கே தான் இருந்தான். இந்த நீடில் அங்கிருந்து தான் அவன் மேலே பாஸ் ஆகிருக்கு. அந்த ஊசி பங்கஜுக்கு காலர் மேலே தான் பட்டிருக்கு, அதுவும் முன் பக்கமா. ஆனால் அவள் அதை பார்க்கல. அப்படின்னா இங்கிருந்து. சரியா சொன்ன. இதை பாரு, இந்த ட்ராவர் பாதி திறந்துருக்க. அப்போ இதான் விஷயமா? இப்போதான் எனக்கு புரியுது. பங்கஜ் இந்த ட்ராவை ஓப்பன் பண்ணும்போது இந்த பிஸ்டன் மூலமா அவனுக்கு இங்கே ஊசி பட்டிருக்கு. அவன் அப்படியே கீழே விழுந்து கிடந்தான். இந்த பிளானிங் எல்லாத்தையும் கொலைகாரன் கண்டிப்பாக ஜாஸ்மின்காக தான் பண்ணியிருக்கிறான். ஆனால் பாவம் பங்கஜ் மாட்டிக்கிட்டான். எக்ஸாக்ட்லி. இந்த ஜாஸ்மினுக்கு ஆஸ்மா அட்டாக் வந்துச்சுல? யாருக்காவது ஆஸ்துமா அட்டாக் வந்துச்சுன்னா அவங்க முதல்ல தேடுற விஷயம் என்ன தெரியுமா? பம்ப். அதுவும் இந்த ட்ராவில் தான் இருக்கும் போல இருக்கு. இங்கே பார்த்தியா? அப்படின்னா என்னன்னா, ஜாஸ்மின் இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இந்த ரத்தம் கத்தியெல்லாம் பார்த்ததுமே அவளுக்கு ஆஸ்துமா அட்டாக் வந்திருக்கும்.
அவள் ட்ரால இருந்து இந்த பம்ப் எடுக்கிறதுக்கு பதிலாக அவள் லலித்துக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. அதனால தான் இவனோட பிளானிங் தப்பாக போயிடுச்சு. அப்போ ஜாஸ்மினுக்கு இந்த விஷயம் முதலே தெரிஞ்சிருக்கு. ஆஸ்துமாக்கான இந்த இன்ஹேலர் ட்ராயருக்குள்ளே தான் வச்சுருக்காங்கன்னு. கண்டிப்பா. இப்போ இந்த எல்லா பாடியோட மர்மங்களையும் அந்த கெமிக்கல் தான் நமக்கு சொல்ல போகுது. பொதுவாக ஹியூமன் பாடியை அதை ப்ரிசர்வ் பண்ண தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்தியன் மெடிக்கல் குரூப்ல வந்திருக்கோம். மார்ச்சுரியை கொஞ்சம் செக் பண்ணணும். என்னாச்சு சார்? என்ன விஷயம்? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன்யா. முதல்ல வந்து டெட் பாடிஸை காட்டு வா. பாடிஸை எதுக்கு சார் நீங்க பாக்குறீங்க? எல்லாம் கரெக்டா தானே இருக்கு. கரெக்டா இருக்க நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? அதெல்லாம் இல்ல. எங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இங்க இருந்து டெட் பாடிஸ்லாம் வெளியில போயிருக்குது. என்ன சார் சொல்றீங்க நீங்க? அது எப்படி நடந்திருக்கும்? கண்டிப்பா உங்களுக்கு யாரோ தப்பான செய்தியை சொல்லியிருப்பாங்க போல இருக்கு சார். அதெல்லாம் எப்போ திரும்ப வந்துருச்சு. திரும்ப வந்துச்சா? அப்படின்னா வெளியில போயிருக்குன்னு அர்த்தம். பாத்தீங்களா சார்? ராட் இஸ் அவுட் ஆஃப் த கேஜ் நவ். பாருங்க, சொல்கிற எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லணும், உண்மையாக சொல்லணும். சிஐடி கிட்ட போய் சொல்லி மாட்டினா அவ்வளோதான். என்னது சிஐடியா? நீங்களாம் சிஐடியா? ஆமா, உண்மைகளை வரவழைக்கிறதுக்காக சில நேரம் இப்படிலாம் ப்ளே பண்ண வேண்டியதா இருக்கு. என்னடா நடக்குது இங்க? சார் அது வந்து 3 நாளைக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் கொஞ்சம் ஓவரா குடிச்சிட்டோம். அந்த நேரத்தில் மார்ச்சுவரிக்குள்ள யாரும் வந்திருக்காங்க. பாடிஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க சார். ஆனால் சார் சடலங்கள் மறுநாள் மத்தியானம் தானாவே திரும்ப வந்துடுச்சு சார். அதனால இந்த விஷயங்களை பற்றி பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணவே தோணலை சார். அப்படியா? கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தோணல. டெட் பாடிஸ் டீகம்போஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு ஆயில் தடவுவீங்கல்ல, அதை நீங்கள் தான் பண்ணுவீங்க? இல்லை சார், இல்லை சார், இல்லை சார். உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது சார். அந்த வேலை செய்யறதுக்காக ஸ்பெஷலாக ஆள் இருக்காங்க. அதுக்குன்னு 2 கடை இருக்கு சார். என்னையா கடையா? எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க சார். யார் சார் இறந்து போனது? இன்னும் யாரும் சாகலை. யாரும் சாகலையா? அப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க? சிஐடியா? ஆமாம். சரி, ஒன்று சொல்லுங்கள். 2 நாளைக்கு முன்னாடி இங்கே பக்கத்தில் இருக்க ஃபார்ம் ஹவுஸில் நிறைய பாடி கிடச்சிருக்கு. அதை என்பாம் பண்ணியிருக்காங்க, க்ளீன் பண்ணி எண்ணெயை தடவி விட்டுருக்காங்க, நீ பண்ணுற மாதிரி. நான் எந்த ஃபார்ம் ஹவுஸுக்கும் போகலையே சார். இந்த கிளீனிங்லாம் பண்ணலையே, எதுவுமே தெரியாது சார். அப்படி நீங்கள் போகலன்னா அப்புறம் அங்கே போனது அந்த திருடனாக இருக்கும். அவன் தான் மார்ச்சுவரியிலேருந்து சடலத்தை தேடி இருக்கான். அந்த பாடிஸ் எடுத்துகிட்டு உங்ககிட்ட வந்திருக்கலாம்ல. என்ன சார் சொல்கிறீங்க? மார்ச்சுவரியிலேருந்து எப்படி எங்க? ஏன் சார் பாடிஸ் எல்லாம் திருடணும்? அதை நீங்கள் தான் சொல்லணும். அந்த வேலை தானே நீங்கள் பண்ணுறீங்க. அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேலையை அந்த அசோக் தான் சார் பண்ணியிருக்கணும். ஏன்னா நான் இங்கே இருக்க மாட்டேன். அதிகமாக அவன் தான் இங்கே இருப்பான் சார். அவன் தான் இந்த வேலையெல்லாம் பார்ப்பான். அசோக் தான் எப்போ செத்துட்டானே, அவன் இதை பண்ண வாய்ப்பே இல்லை. மீதி இருக்கிறது நீங்கள் மட்டும்தான். ஒருவேளை இந்த வேலையை நீங்கள் பண்ணியிருக்கலாம்ல. இல்லை சார், என்னையும் அசோக்கியம் தவிர இந்த வேலையை இன்னொருத்தனால தான் சார் பண்ண முடியும். யாரவன்? இவன் அதே ஃப்ராடு தான் சார். அவன் தான் என் கடையில் இருந்து 3 நாளைக்கு முன்னாடி இந்த பாடிஸை க்ளீன் பண்ணுறது ஆயில் இருக்குல்ல, அதெல்லாம் திரும்பி போட்டான் சார். வாங்கல, நானே காட்டுறேன். எவ்வளோ எண்ணெயை தூக்கின்னு போயிருக்கான்னு காட்டுறேன் வாங்க. எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக இங்கே தான் சார் வச்சுருப்பேன். வந்து பார்க்குறேன், எண்ணெயே காண தூக்கின்னு போட்டான் சார் அவன். இந்த எண்ணெயா? யார் அதை தேடிட்டு போனது? அதான் சார், அவன் மேலே தான் டவுட்டாக இருக்குது. அவன் மட்டும் கிடச்சான்னா காலை உடச்சி அடுப்பில் வச்சிருவேன் சார். ஒரு நிமிஷம். இந்த எண்ணெயை தவிர வேற ஏதாவது திருடு போயிருக்கா? பணம் வேற ஏதாவது? இல்லை சார், எண்ணெயை மட்டும் தான் திருடியிருக்கான். அப்படின்னு ஒருத்தன் இருந்திருக்கா. அவனோட லட்சியம் எண்ணெயை மட்டும் திருடணும்னு வந்திருக்கான். டெட் பாடி மேலே தேய்க்கிறதுக்காக. அந்த வேலை எப்படி செய்யணும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி யாராவது இருக்காங்களா? சார், இந்த வேலையை நான் கேத்தனுக்கு மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். கேத்தனா? கேத்தன் யாரு? ஆமாம் சார், ஒரு பையன் தான் கடையில் கொஞ்ச நாள் வேலை பண்ணிட்டு இருந்தான். நல்ல பையன் தான், ஆனால் திடீர்னு நல்லா குடிக்க ஆரம்பிச்சிட்டான் சார். எங்க இருந்தா அந்த பழக்கத்தை பிடிச்சான்னு தெரியல. அதுக்கப்புறம் இங்கேருந்து நான் அவனை வேலைக்கு வேணாம் போடான்னு அனுப்பிச்சு வச்சிட்டேன். இப்போ அந்த கேத்தன் எங்கே இருப்பான்? ரகு, ரொனால்டோ தெரியுமா? ரொனால்டோ மாதிரி அந்த இடத்துல பறந்து வருவானா. அப்புறம் பெக்கம் மாதிரி கோல் அடிப்பேன். பார்த்தல பாரு பாரு, இப்போ அப்படியே எப்படி பண்ணுறேன்னு பாரு. எவனாது?
நீ யாரா? மப்பு தலைக்கேறி ஆட்டம் போடுறல, அதை உடனே இறக்குறான் வா. என்ன பண்ற நீ? உன் போதையை இறக்குறான்டா. ஏன்பா இப்பதான் அடிச்சு ஏத்திருக்கேன், அதுக்குள்ள இறக்குற? எப்படி கோல் அடிக்கணும்னு சிஐடி உனக்கு கற்றுக் கொடுக்க வந்திருக்கோம். சிஐடியா? ஆமா சிஐடி தான். சொல்றா, பாடியை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான என்ன யாருக்கிட்ட திருடினேன்? சொல்கிறேன் சார், ஒரு ஆள் வந்தான் சார். அவன் என்னை மெட்ரிக் பாரில் தான் சந்தித்தான். அவன் என்ன சொன்னான்னா, ஒருவேளை அந்த எண்ணெய் நீ திருடிட்டு வந்தேன்னா அப்புறம் சடலங்களை ப்ரிசர்வ் பண்ணி வச்சேன்னா உனக்கு நிறைய பணம் தரும்னு சொன்னான் சார். அவன் பேர் அட்ரஸ் ஏதாவது நம்பர் இருக்கா? இருங்க சார், என்ன இருக்குன்னு பார்க்குறேன் சார். பிர்ஜு. நில்லுங்க. ஏய், யாரா நீங்க? எவ்வளவு தைரியம் தான் நீங்க இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க? தைரியங்கிறது சிஐடிக்கு ஃப்ரீயா கிடைக்கிற விஷயம்டா. சிஐடி? ஆமா, சிஐடி தான். உன்ன மாதிரி ஆளுங்களா சிஐடி கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஓடு ஓடு. ஓ மை காட், இது ஜாஸ்மின் ஆச்சே. பெரிய பெரிய கில்லாடிக்க தண்ணி காட்டான அந்த சிஐடி நீ என்கிட்ட விளையாடு. ஒழுங்கா சொல்லிடுங்க, ஒரு அப்பாவி பொண்ணை கொண்டு என்னடா சாதிக்க போறீங்க? இதெல்லாம் நாங்களால் செய்யல சார், இது எல்லாம் பணத்துக்காக தான் செஞ்சோம். உனக்கு அந்த பணத்தை கொடுத்தது யாரு? சொல்லு. ஆபரேஷன் இஸ் சக்சஸ்ஃபுல். பேஷண்ட்டை ஸ்பெஷல் வார்டு கூட்டிட்டு போங்க. ஓகே? நீங்க பெரிய வேலையை செஞ்சிருக்கீங்க மேடம். இந்த ஆள் பழைப்பான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. இவங்க பெரிய ஆளுப்பா. ஏன்னா சிட்டியோட ரொம்ப பிரபலமான ஹார்ட் சர்ஜன் ஆச்சு இவங்க. ஆமா, நீங்க யாருங்க? சிஐடி. சிஐடி? என்னாச்சு சார்? அது ஒன்றும் இல்லை, இவங்கள மாதிரி ஒரு சர்ஜன் எங்களுக்கு தேவைப்படுறாங்க. சிஐடிக்காரங்க ஏதோ ஒரு சர்ஜனை தேடி வந்திருக்காங்களா? என்ன தேடி வந்தீங்களா? ஆனா நான் என்ன பண்ண? குற்றத்தை செஞ்சிருக்க, மிகப்பெரிய குற்றம். வாடி. ஆமா, நான் தான் உங்க 2 பேர்கிட்டயும் சொன்னேன் ஜாஸ்மினை கிட்னாப் பண்ண சொல்லி. ஆனா எதுக்கு? எல்லாம் பாழா போன பணத்துக்காக தான். 55 கோடியை சொந்தமாக்க தான். உனக்கு எதுக்கு பாப்பா அவ்வளவு பணம் தேவைப்பட்டுச்சு? உன்னோட சர்ஜன் கரியர் நல்லா தானே போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது உன் அக்கா விஷயத்துல எதுக்காக இந்த மாதிரி பண்ண நீ? ஏன்னா எனக்கு இன்னும் நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு, நிறைய தேவைப்பட்டுச்சு. இப்பெல்லாம் பணம் எவ்வளவு கிடைச்சாலும் அது பத்துறது இல்லைல்ல. ஓ,
அப்ப நீயே ஒத்துக்கிறல்ல பணத்து மேல இருக்கிற பேராசை தான் நீ இப்படி செய்யறதுக்கு காரணம். ஆமா. பணத்துக்காக ஜாஸ்மினுக்கு நீ இப்படி பண்ணிருக்கல. அப்புறம் அந்த மானுவுக்கு வேற நிறைய மெர்டல் கால்ஸ் பண்ணிருக்க. பாருங்க ப்ளீஸ், இதுக்கு மேல என்கிட்ட யாரும் எதுவும் கேட்காதீங்க. எனக்கு ஏற்கனவே அதிர்ச்சியில நிறைய தலைவலிக்குது. ப்ளீஸ் நீங்க என்ன இன்னும் கேள்வி கேட்டு தொந்தரவு பண்ணாதீங்க. நான் செஞ்ச தப்பா ஒத்துக்கிட்டல. இப்போ உங்களுக்கு என்ன தண்டனை தரணும் தோணுதோ அதை எனக்கு கொடுத்துருங்க. திரும்ப திரும்ப கேள்வி மட்டும் கேட்காதீங்க ப்ளீஸ். உன்னோட தலைவலிக்கான மருந்து என்கிட்ட இருக்கு, தரவா? ஆனா இதுக்கு மேல என்கிட்ட என்ன சொல்றதுக்கு இருக்கு? நான் தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, வேற என்ன இருக்கு? ஏன்னா நான் அவனையும் கொண்டு இருந்தேன்னா அப்புறம் எனக்கு பணத்தை எவன் கொடுப்பான்? அண்ட் டிரால இருந்த அந்த பின்னு அதை பத்தி சொல்லுமா. இந்த வேலைலாம் யார் பண்ணது? யாருன்னு சொல்லுடி. அது அவன் பேரு சார். நீங்க எப்படி இங்க? அனிகா ஜெயில இருந்து ஓடிட்டால என்ன? சிஐடி கிட்ட இருந்து இது வரைக்கும் யாரும் தப்பிச்சு ஓடினதே இல்ல, இனி ஓடவும் முடியாது. அதாவது சார் நீங்க எப்படி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரெண்டே கேள்வி தான் கேட்கணும். கேள்வியா? என்ன கேள்வி? கொஸ்டின் நம்பர் 1, பிரிட்ஜும் காலியாவும் ஜாஸ்மின் அவளோட ரூம்ல இருந்து கிட்னாப் பண்ணாங்கன்னா அப்போ அங்க இருந்து கிடைச்ச ரத்தம் இருக்குல்ல, அது அவங்க 2 பேரோடதும் இல்ல. அது ஏன் சார்? அதாவது ஒருவேளை அவங்க வேற யாராவது அனுப்பி வச்சிருக்கலாம்ல? வேற எவனையும் அனுப்பி வச்சிருக்கணுமா? சரி, கொஸ்டின் நம்பர் 2, ஒருவேளை அந்த கொலைக்கார விஷவசிய டிராயருக்குள்ள ஃபிட் பண்ணியிருந்தானா அதுவும் ஜாஸ்மினுக்காக. அந்த விஷயம் அவனுக்கு எப்படி தெரியும் ஜாஸ்மின் அந்த டிராயர் தான் ஓபன் பண்ணுவான்னு? சோ அது யாரோ ஒருத்தன் உள்ள இருந்தவன் தான் செஞ்சிருக்கான். சரி, இதுக்கு பதில் சொல்லு. அந்த வேலையை செஞ்சது யாரு? சார் அது நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் சார். எனக்கு லலித் மேலதான் சந்தேகம். இனிமே லலித்தோட பேரை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அந்த ஆளையே நீ தான் கொண்டு இருக்க. சார் சார் நான் ஏன் சார் கொல்லணும்? நீங்க சொல்றது எல்லாமே போய், நான் கொல்லவே இல்லை. ஜாஸ்மின் ரூம்ல இருந்து கட்ச பிளட் இருக்குல்ல, அது உன்னோட குரூப் மானவ். அந்த பிளட் உன்னோடதுதான். ஆமா, இந்த சிஐடி கிட்ட உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் நான் தாண்டா சொன்னேன், புரிஞ்சுதா? உன்னை இப்பவே கொன்னுடுறேன். எல்லாரும் வழி விடுங்க, இல்லனா இவளை இப்பவே இங்க கொன்னுடுவேன். போங்க சொல்றல. நீ என்னடா நினைச்ச? கரிஷ்மாவோட பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு எல்லா தப்பையும் அவளை பண்ண வச்சுட்டு பழி அவ மேல தூக்கி போடலான்னு நினைச்சியா? கனிஷ்காவோட அம்மா என்கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. உன் பகை எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. கனிஷ்கா உண்மையை மறைக்கிறான்னு. அந்த ஒரு தப்பதான் நான் பண்ணி தொலைச்சிட்டேன். ஜாஸ்மின் தான் என்னோட பிரச்சனையே. அவ ஆஸ்துமா பிரச்சனைனால நான் வெறுத்து போயிட்டேன். அவகிட்ட நான் தப்பிக்கணும்னு நினைச்சேன் சார். ஒருவேளை அவளுக்கு பதிலா உனக்கு அந்த வியாதி இருந்திருந்தா, நீ பண்ற மாதிரி அவ உனக்கு பண்ணிருந்தா? ஜாஸ்மின் டென்ஷன் ஆனா அவளோட ஆஸ்மாவும் அதிகமாயிடும். அந்த விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும். அதை தெரிஞ்சும் நீ அந்த அட்வான்டேஜை எடுத்துட்ட. நீ அவளை ஃபார்ம் ஹவுஸுக்கு கூட்டிட்டு போயிருக்க. அவளுக்கு நான் தூக்க மாத்திரையை கொடுத்து தூங்க வச்சுட்டேன். அப்ப என்ன நினைச்சேன்னா,
அவள் காலைல எழுந்துச்சு பார்க்கும்போது ரத்தத்தை பார்த்த உடனே அஸ்தமா அதிகமாகிடும்னு. எப்போ வந்து பம்ப் எடுக்கிறாளோ, டோர் வந்து எப்போ ஓப்பன் பண்ணுறாளோ, அவன் மேலே விஷ ஊசி பட்டு செத்துருவான்னு நினச்சேன். ஆனால் அவள் தப்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் அவளை ட்ரக்ஸ் ஓவர் டோஸ் கொடுத்து அவள் கதையை முடிச்சிட்டேன். உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கேவலமா இருக்குமானோ, அவமானமா இருக்கு. உன் பொண்டாட்டிக்கு ஒரு வியாதி இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சதோ நீ அவளை கொலை பண்ணியிருக்க. உன்ன மாதிரி ஆளுக்கு இந்த பூமியில வாழ தகுதியே இல்லை. நீ உயிரோடவும் இருக்கக்கூடாது. சட்டம் உனக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கும்.